Violence, violence, violence. I hate violence, but violence loves me. பயப்படுறியா குமாரு? கேக்கல, கேக்கல. சத்தமா, சத்தமா. What a performance by RCB. First game, Chinnaswamila, full house. Started off with a silence for the victims, but after that, when they explosive, it was a summer knock by all or both the teams. Actually, to get to both the teams, batting performance, SRH could have gone a bit more, but both the teams, அவங்க வந்து இஷான் கிஷன், அனிகேத் வர்மா SRHல இருந்து, but Salt வந்துட்டு ஒரு couple of shots. And then 2025 தான் வந்துட்டு last game Virat Kohli has played a T20 game, but it doesn't look like he's out of two formats. He just continued his form, and on top of that, DDP, what a performance! Summer shots, his shots was out of the world. எல்லாமே வந்துட்டு the way he connected it, head position, ultimate இருந்தது. So great win for RCB. Sama happy. So I think we'll dive down deep into this. Welcome to Beyond Boundaries Cricket. Balakrishnan, என்ன நினைக்கிற? What do you think about this game, RCB versus SRH? சூப்பர். அதாவது கிளியரா தெரிஞ்சுச்சு, the difference in quality of bowlingலயே தெரிஞ்சிருச்சு. So what I said right earlier, அந்த சின்னசுவாமி இதுல வந்து fresh wicketனால it offers the tennis ball bounce. I said that in the previewலயே வந்து ஜாக்கப் டஃபியோட இட்டு த டெக் it will work. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, ஜாக்கப் டஃபி கிட்ட இருந்து he understand that he has not bowled fuller lengths போட்ட பால ஒரு 6 அடிச்சாரு டிராவிஸ் ஹெட். நீ நோட்டீஸ் பண்ணலாம், எல்லாமே வந்து பேக் ஆஃப் லெங்த் டெலிவரிஸ், 8 மீட்டர் அபோவ் லெங்த், ஹிட்டிங் த டெக். தட் வாஸ் கிளியர் ஒன். அந்த சூப்பரா ஒரு பிளான் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா the game has been done and dusted in power play. ரெண்டு டீமுக்கும் டிஃபரன்ஸே வந்து பவர் பிளே தான். 5 overs 33 for 2 or 3 wicket அப்படி இருக்கும்போது லைக் 49 ஃபார் இதுல இருக்கு 6 overs இதுல, அவங்க வந்து 76. so the game has been over in the power play itself. லிட்டரலா பார்த்தா என்ன பியூட்டிஃபுல்லா செட் பண்ணாங்கன்னா, அபிஷேக் சர்மாவோட வீக்னஸ் எங்க, he has not given any width in ஆஃப் சைட்ல வந்து அபிஷேக் சர்மாக்கு அவர் கொடுக்கவே இல்லை. ஜாக்கப் டஃபியா இருக்கட்டும், எக்ஸலன்ட் பவுலிங் ஃப்ரம் புவனேஸ்வர் குமார் ஆஸ் வெல். அவர் வந்து கிராம்பிங் அப், அதாவது அவரோட இப்பயே டார்கெட் பண்ணாரு புவி, அது ஃபாலோ த்ரூ பண்ணாரு ஜாக்கப் டஃபி த நெக்ஸ்ட் ஓவர் ஆன்வர்ட்ஸ். அண்ட் எக்ஸ்ட்ராடனரி அந்த ஸ்கிராம்பிள் சீம்ல அந்த பவுன்ஸ் இது விக்கெட் எடுத்தாரு. சூப்பரான இது. தே ஹேவ் a clear டார்கெட் அண்ட் ஆல்சோ வந்து அந்த மேட்ச் அப்ஸும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜாக்கப் டஃபி வெஸ் டிராவிஸ் ஹெட், ஜாக்கப் டஃபி as upper hand ஒரு 18 balls 21 runs தான் அடிச்சிருக்காரு. 3 times he has picked the wicket. so அந்த டாக்டிக்கல் இதுவும் நல்லா போச்சு. ஐ திங்க் வந்து என்ன, ஈவன் தோ வந்து நீ பார்த்தனா அந்த இவரும் அபிநந்தனும் சரி, அவர் வந்த ஃபர்ஸ்ட் பால் வந்து நோமேன் ரூம்ல போயிடுச்சு. இஷான் கிஷானுக்கு அந்த ஒரு பவுன்சர் போட்டு இருந்ததுனால அது கேரி ஆகல, இல்லனா அவரும் அவுட் ஆயிருப்பாரு அந்த இதுல. பட் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ஒரு நியூ கம்பேரிட்டிவ்லி இப்பதான் ஃபர்ஸ்ட் டெபியூ பவுலர், predicted எல்லா பாலும் ஷார்ட் பால் தான் போட போறதுனால ரன் போச்சு. அந்த ஒரு ஓவர் தான் ரன் போச்சு அந்த பவர் பிளேல. மத்தபடி இட் வாஸ் டாப் நாச் அண்ட் வெரி குட் டிசிஷன். தட் என்னன்னா, ஒரு போல்டா போனாங்க ஆர்சிபி வந்து. ஜாக்கப் டஃபிக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். தே ஆர் கோயிங் அக்ரெசிவ்லி. தே வாண்டட் a wicket badly. இஷான் கிஷன் கிளாசன் யாராவது ஒருத்தர் அடிச்சா கூட அவங்களுக்கு they have a batting depth, so they wanted to pick the wicket. that's why they went for ஜாக்கப் டஃபி. they played brilliantly, smartly வந்து ஜாக்கப் டஃபி ஓவர் மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. so அதான் சூப்பர் bowling from them and it was an extraordinary innings from இஷான் கிஷனும் சரி, அனிகேத் வர்மாவும் சரி. சூப்பர். அதாவது இஷான் கிஷன் கிட்ட என்ன ஒரு பெரிய இதுனா, இஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். நம்ம பாக்குறோம், ஒரு பேக் ஆஃப் லெங்த் டெலிவரி வைட் ஆஃப்ல போடுறாங்க அந்த பால, அழகா அவர் அடிச்சாரு மிட் விக்கெட் ரேஞ்சில. இது பண்ணது வந்து தட் ஷோஸ் இஸ் என்ன சொல்லுது, ஒரு சூப்பர் ஃபார்ம்ல இருக்கிறது தெரிஞ்சிச்சு. இஷான் கிஷன் வந்து அந்த ஒரு புல் அடிச்சவனே தெரிஞ்சு போச்சு, இஸ் இன் ஹி ஹஸ் தட் மோஜோ, அந்த இது வந்துருச்சு. அண்ட் ஒரு பிளைண்டரான கேட்ச் ஃப்ரம் ஃபில் சால்ட், செம. இல்லனா it would have been 220 to 230 ரேஞ்ச் ஆயிருக்கும். அண்ட் ஐ ஃபெல்ட் தட் வந்து they missed the trick not bringing லியாம் லிவிங்ஸ்டோன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் டேவிட் பெய்னே வந்து இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பவுலிங் இன் இந்தியன் கண்டிஷன்ஸ். இட் இஸ் a different ball game. அவருக்கு வந்து ஓவரால் T20 எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருந்தாலும், பட் இன் ஐபிஎல் இட் இஸ் a different game. பேட்டிங் டெப்த் அவ்வளவு இருக்கு. இம்பாக்ட் பிளேயர் உள்ள இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து அங்கதான் வந்து they missed out. they should have gone for ideally வந்து ஒரு டொமஸ்டிக் பவுலர்ல போயிருக்கலாம். எனிவே இட் டசன்ட் மேக் சென்ஸ் ஆக்சுவலா சொல்ல போனா. ஒரு டேவிட் பெய்னே இங்க ஆடுறதுக்கும் டொமஸ்டிக் பவுலர்ஸ்க்கு இங்க ஆடி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரஃபுல் இன்ஜேவா இருக்கட்டும்,
முகமது இதா இருக்கட்டும். சோ அந்த மாதிரி பேருக்குலாம் அவங்களோட bowling வந்து ரொம்ப புவரா இருக்கு. வில் டிஸ்கஸ் லேட்டர் ஆன் திஸ். அனிகேத் வர்மாவும் எக்ஸ்ட்ராடினரி ஒன். ஐ ஃபெல்ட் வந்து சலீல் அரோராக்கு முன்னாடி அனிகேத் வர்மா சென்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இஸ் ஹேவிங் எக்ஸ்ட்ராடினரி ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் ஸ்பின். ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட், நியர்லி 200 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரைக் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு அந்த அனிகேத் வர்மாவை பொறுத்தவரையும். எனக்கு பிடிச்சது என்னன்னா, நான் முன்னாடியே இந்த ஆர்சிபியோட டீம் ரிவ்யூல the performance that David Padikkal has done in 2025 for RCB, அந்த ஒரு நம்பர் ஆஃப் மேட்சஸ் ப்ளே பண்ணிட்டு தென் மயங்க் அகர்வால் ரீப்ளேஸ்ட் him. I never thought, நான் முன்னாடி அந்த வீடியோலயும் நான் சொல்லியிருந்தேன், that வெங்கடேஷ் ஐயர் cannot come in replacement. அது வந்து it would have been for David Padikkal, it would have been really ஒரு ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா இருந்திருக்கும். பட் they have trusted him, kept his place. ரஞ்சி ட்ரோஃபில 60+ ஆவரேஜ் 6 இன்னிங்ஸ்ல. விஜய் ஹசாரேல செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் 725. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் மேட்ல வந்துட்டு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் முன்னாடி ஐபிஎல்ல 120s 130s இருந்தது. மேட்ல வந்துட்டு 185 வந்திருக்காரு. அண்ட் தினேஷ் கார்த்திக் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு ஹிஸ் ஸ்ட்ரைக் ரேட் நாச்சிங் அப்படியே 150 170 185 வந்துட்டு மேட்ல வந்து இருந்திருக்கு. ஸோ ஆல் திஸ் இஸ் ஒர்க் இன் இஸ் ஃபேவர். அண்ட் அவரோட அந்த ஒரு ஷாட் ஓவர் ஒரு மிட் விக்கெட் ஆர் கொஞ்சம் வந்துட்டு வைடு லாங் ஆன் அந்த சைடு எல்லாம் வந்துட்டு ஒரு 6 அடிச்சிருப்பாரு, ஒரு பிளிக்ல 6 அடிச்சிருப்பாரு. அதுக்கு வந்துட்டு அதுக்கே வந்துட்டு he got appreciation from கோலி. ஸோ அந்த ஒரு ஃப்ளோர் ஒன் வேற அது. ஆமா. அண்ட் the shots that he played today was mesmerizing. He kept the crowd on his feet. One thing I felt that இந்த எஸ்ஆர்ஹெச் ஓட போலிங்ல வந்துட்டு ஐ ஃபெல்ட் தட் அவங்க ஈஷான் மலிங்காவை வந்து ஏன் பவர் பிளேல போடலன்ற ஒரு இருந்தது. சி ஹைண்ட் சைட்ல யூ சீன் தட் அவர் போட்டிருந்தா கூட பெரிய டிஃபரன்ஸ் பண்ணிருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவர் அதுக்கப்புறம் பவர் பிளேக்கு அப்புறமே வந்துட்டு 2 ஓவர் தான் போட்டாரு. அண்ட் தென் அதுக்கு இவென்ட் ஃபார் மோர் தென் 30 runs. ஸோ அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் வந்துட்டு கிருணால் பாண்டியா போலிங் போடும்போது ஹி கெப்ட் இட், அந்த ஒரு வேரியேஷன்ஸ் கரெக்டா லெஃப்ட் ஹேண்டர் வரும்போது அந்த ஒரு சைட்ல வந்து கேதார் ஜாதவ் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பாலே போட்டார் இஷான் கிஷன்ட்ட. வேரியேஷன்ஸ். ஸோ அண்ட் கீப்பிங் இட் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் ஃபார் கிளாசன், பிகாஸ் கொஞ்சம் வித்து கொடுத்தாலும் போயிடும். பட் ஒன்னு சொல்லணும், ஆர்சிபி வந்துட்டு அவங்களோட ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு இன்னைக்கு அடி வாங்கியிருக்காங்க. பட் ஐ ஃபீல் தட் கொஞ்சம் விக்கெட்ல வந்துட்டு இஃப் இட் வாஸ் ஸ்லைட் ஹெல்ப் இருந்ததுன்னா சுரேஷ் சர்மாவோட கூகுலி அண்ட் கிருணால் பாண்டியாவோட அந்த ஒரு சர்ப்ரைஸ் பவுன்சர் அதெல்லாம் கூட வந்துட்டு வில் பி ரியலி ரியலி யூஸ்ஃபுல். ஒன் திங் ஐ ஷுட் சே தட் பிஃபோர் உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, I think they need to trust Abhinandan Singh to complete his quota of overs. I know அவங்க ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு வந்து ஃபைனலா வந்துட்டு அவங்க 2 ஓவர் கொடுக்குறாங்க. ஐ ஃபீல் தட் ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு 2 ஓவர் கொடுக்கறதுக்கு பதிலா, பிகாஸ் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து பவர் பிளேல அவ்வளவு விக்கெட் போனதுனால வந்துட்டு they were like ஒரு 20-25 runs. அண்ட் எனிவே அந்த கோலியோட ஒரு டிராப் கேட்சே வந்து காஸ்ட் 20 runs. ஸோ நான் வந்துட்டு இதை வந்து 180 ஸ்கோர் அப்படிதான் நான் பார்ப்பேன். பட் ஆன் டாப் ஆஃப் தட் வந்துட்டு இன் கேஸ் அந்த பவர் பிளேல விக்கெட்ஸ் வேலைன்னா அகேன்ஸ்ட் சம் அதர் டீம் ஹூ இஸ் மோர் அக்ரெசிவ், I feel that Romario Shepherd is going to go for runs. He got 3 wickets. I know I'm keeping that in mind while saying this. But I feel that அவங்க வந்துட்டு ஒரு இந்தியன் அந்த ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்துட்டு they need to trust him to nail his yorkers and ஒரு டெத் bowlingல I feel Abhinandan Singh should be trusted to be given a chance to bowl in the death overs. Correct. Abhinandan Singh was a surprise. என்ன ஒரு ரீசன்னா, Abhinandan Singh has picked twice Virat Kohli in the intra squad matches. அந்த ஒரு ரீசனால. And one thing about Abhinandan Singh என்னன்னா, he is not a டிபிக்கல் மீடியம் ஃபேஸ் bowler. அவர் வந்து ஒரு 135+ போடுறாரு. ஸோ விச் இஸ் a very அந்த ஒரு பால் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேஸ் அவரால் கொண்டு வர முடியுது. அண்ட் இஸ் ஆல்சோ ட்ரைங் டு பவுல் த ஆட் லெங்ஸ் டெலிவரி. அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அபிநந்தன் சிங் இதை பொறுத்தவரையும். அண்ட் என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா, இந்த மாதிரி விக்கெட் ஃப்ரெஷ் விக்கெட் ஆஃபர் பண்ற இதுல வந்து இஸ் ஹிட்டிங் த ஸ்ப்ளைஸ் ஆஃப் த அப்பர் ஸ்ப்ளைஸ் ஆஃப் த பேட். ஸோ அது வந்து எப்போதுமே ஒரு குட் சைன் ஃபார் த பவுலர் ஆக்சுவலா பார்த்தா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இதை பொறுத்த வரையும். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் யூ வில் லேர்ன் ஆக்சுவலி. என்னன்னா ரொம்ப ப்ரெடிக்டபிளா போயிடுச்சு. யூ ஹேவ் டு ஹேவ் த வேரியேஷன்ஸ். அந்த ஒரு வேரியேஷன்ஸ் வந்து அவர் கொஞ்சம் மாஸ்டர் பண்ணிக்கணும் அபிநந்தன் சிங்கை பொறுத்த வரையும். பிகாஸ் யூ வில் ஆல்சோ வில் கெட் இட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கேம் ஃபார் ஹிம். ஹி ஹஸ் டன் டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த மேட்ச் வின்னிங் இது இருக்கிறதுனால தே வில் சார்ட் அவுட். ஒன் திங் அபவுட் கிருணால் பாண்டியா என்னன்னா, அவரோட இவென்ட் ரன்ஸ் இன்னைக்கு அது வேற விஷயம். ஆனா அவர் ட்ரை பண்ண விதம் இருக்கு பாரு, அதுக்கு வந்து ஒரு குடோஸ். 88 to 110 ஃபேஸ் வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. So it was remarkable. And சுயாஷ் சர்மா சூப்பர். ராங்கன் எக்ஸ்ட்ரானரி. ராங்கன் டு ராங்கன் எல்லாமே போட்டுரு. அவர் லெக் பிரேக்கை விட ராங்கன் தான் கூகுள் தான் அதிகமா போட்டுட்டு இருக்காரு இன்னைக்கு இது பண்ணும்போது. அவரும் இன்னைக்கு நல்லா டீசெண்டா இது பண்ணாரு. ஐ திங்க் கிளாசன் வந்து பிட் ஆஃபா இருந்தாரு ஆக்சுவலா. வந்து ஈவன் தோ he looks அந்த ஒரு சைடு இருந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாலும், பட் we know that அவர் ஒரு ஸ்பின் ஹிட்டர் அந்த மாதிரியான ஒரு இதுல வந்து இன்னும் பண்ணல. அந்த ஒரு இது இருக்கு.
அவங்க என்ன ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா வந்து எனக்கு ஃபீல் பண்ணது லிவிங்ஸ்டோன் ஆடி இருக்கணும். இன்னொரு ஒரு பேட்டர் ஆடி அவங்களால இந்த பவுலிங்க வந்து ஸ்ட்ரெங்க் பண்ணவே முடியாது. தே டோன்ட் ஹேவ் தட். இஃப் தே ஹேவ் டு ஸ்ட்ரெங்க் த பவுலிங், தே ஹேவ் டு கிவ் த சர்ப்ரைஸ். லைக் தே ஹேவ் டு பிரிங் அந்த இவங்களை சிவாங் குமார் அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸை கொண்டு வரணும். ஃபியூயல்ட்ரா, கிரைன்ஸ் ஃபியூயல்ட்ரா இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்தா மட்டும்தான் சம் சர்ப்ரைஸ் நடக்க சான்சஸ் இருக்கே தவிர அவங்களுக்கு வந்து இல்லைன்னா தே வில் பி எல்லா மேட்சும் ஒரு பேட்டர் ஷாட்டாவே போயிருவாங்க எஸ்ஆர்எச் பொறுத்தவரையும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து அவங்க தே ஹேவ் டு கெட் த குவாலிட்டி ஒரு பேட்டர் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டாங்கன்னா தே ஹேவ் டு மசில் அப். அவங்க ரெண்டுல தான் கொண்டு வர முடியும். அவங்க பவுலிங்ல ஸ்ட்ரெங்க் பண்ண வாய்ப்பே கிடையாது. அவங்க ஸ்ட்ரெங்க் பண்ணணும்னா அவங்க ஸ்பின் வச்சுதான், ஸ்பின் அட்டாக் மட்டும் வச்சுதான் பண்ண முடியும். இந்த மாதிரி விக்கெட்ல ஸ்பின்னர்ஸ்க்கு எடுக்காதது ஐ வில் நாட் பிளேம். இன்னைக்கு சிவாங்குமார் ஆடாததுக்கு வந்து நான் ஒன்றும் இது பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பெருசா ஆஃபர் பண்ணல. அர்ஷ்துபே ரியலி போல்டு வெல். சீரியஸா சொல்ல போனா இன்னைக்கு ரன் போனா கூட அர்ஷ்துபே வந்து நல்லா போட்டு ரன் போச்சு, அவ்வளவுதான் அர்ஷ்துபே கிட்ட. சோ ஈ போல்ட் டீசென்ட்லி வெல். நீ சொன்ன பாத்தியா தேவ்தத் படிக்கல், அவர் அடிச்ச அவர் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா தேவ்தத் படிக்கல் கிட்ட நான் பார்த்த இது அந்த இன்டென்ட் இருக்கு பாரு, அந்த பாசிட்டிவ் இன்டென்ட், அதை ஒரு அப்ஸ்கில் பண்ணிருக்காரு, அப்கிரேட் பண்ணிருக்காரு. கிளாரிட்டி இன் இஸ் பேட்டிங் வாஸ் ஐ கேன் see that. அந்த ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் கிளாரிட்டியா இருக்கு. நோ டூ வேஸ் அபவுட் இட். கிளீனா பால் ஸ்ட்ரைக் பண்றாரு. எக்ஸலன்ட் பேக் ஸ்விங். டைமிங் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி அவர்கிட்ட தேவ்தத் படிக்கல். தட் ஷோஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். என்னன்னா மோர் தென் பிக் நேம்ஸ் அந்த ஒரு ஃபார்ம் இருக்கிறது தான் காமிக்கிறது. ஈவன் விராட் கோலி கிட்டையும் அந்த அவர் வந்து அந்த ஒரு பவர் பிளேல இருக்கிற இன்டென்ட் இருக்கு பாரு. விராட் கோலி எடுத்தோடனே அடிக்க போறதுங்கிறது அது ஆஃப்டர் நம்ம சொன்னோம். இது போஸ்ட் ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல இருந்தே அவர் அந்த எடுத்தோடனே அடிக்க போறது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கு பாரு. அது வந்து இட் ஹெல்ப்ஸ் த டீம் ஆக்சுவலா அவங்களுக்கு. அண்ட் இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா போற போக்குல வந்து ராஜத் பட்டிதர் வந்து போலன்னு போந்தாரு அந்த ஸ்பின் போலிங் வந்து. சரி, அது ஒரு பெரிய பிக் பிளஸ் பாயிண்ட் ஆக்சுவலா. ரஜத் பட்டிதரோட ஒரு 10 balls 30 கிட்ட இருக்கிற ஸ்கோர் பண்ணது சீரியஸ்லி சூப்பர் ஆக்சுவலா. அதுவும் வந்து ஆர்சிபிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஏத்துது ஆக்சுவலா பார்த்தா. அவங்களுக்கு ஆனா பெரிய கன்சர்ன் எங்கன்னா தே வில் கெட் இட் ரொமாரியோ ஷெஃபர்ட். அவங்களோட மெயின் 2 bowlers பிக்கஸ்ட் பிளஸ் பாயிண்ட் ஃபார் ஆர்சிபி எப்போதுமே வந்து அவங்களோட பவர் பிளேல வந்து அவங்க கன்சிஸ்டன்டா விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. மினிமம் 1 wicket or 2 wickets போன சீசன்லயும் சரி இந்த சீசன்லயும் கண்டினியூ பண்ணிருக்காங்க. அசல்வுட் மிஸ் ஆனத இடத்த ஜாக்கப் டஃபி கரெக்டா ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. பட் தே ஹேவ் இஷ்யூஸ் டில் இன் த டெத் ஓவர்ஸ். அதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ண போறாங்கிறதா இருக்கு. பட் எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் இருக்கு. பேட்டிங் யூனிட்லயே அவங்க இதெல்லாம் வந்து பியூர் கிளாஸ். என்ன I think this is the highest 200 score chased ன்னு நினைக்கிறேன் in the number of overs. The quickest, sorry, I should not say highest. correct. The quickest. So IPL. It was a brilliant game and I felt that கொஞ்சம் வந்துட்டு இஷான் கிஷனோட கேப்டன்சி அவர் ஒரு பைஸ் வர விட்டாரு. அதுல வந்து 2 பைஸ் விட்டாரு. 2 பைஸ் ஸ்கோர். என்ன கொடுமைனா இஷான் கிஷன் விட ஐ திங்க் கிளாஸ் கொண்டு வரலாம். விக்கெட் கீப்பிங் இஸ் நாட் ஏபிள் டு பிரெடிக்ட் சம் ஆஃப் த பால்ஸ். நம்ம வேர்ல்டு கப்லயே பார்த்தோம். ஈவன் நம்ம சில மேட்சஸ் வந்து T20 சீரீஸ்லயுமே பார்த்தோம். ஒரு வருண் சக்கரவர்த்தி பிக் பண்ண போதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ரொம்ப புவர் கீப்பிங் ஃப்ரம் இது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹைவே ட்ராக்ல லைக் ஈஸியா பேட்டிங் ஆயிடுச்சு. அந்த டைத்துல வந்து அவர் பண்ற 2 கிரைம் அது அந்த 4 விட்டது. அண்ட் புவர் டாக்டிக்ஸ் ஆக்சுவலா பார்த்தா சி இர்ரெஸ்பெக்டிவ் மலிங்காங்கிற ஒரு பேர் வச்சாலே கோலி பொழந்துருவானுங்கிற ஒரு இது இருக்கு. 2 மலிங்கா ஓஜி மலிங்காவே அடிச்சிருக்காரு. இந்த மலிங்கா வந்து பேபி மலிங்காவெல்லாம் பொழந்துட்டாரு. பட் நான் என்ன சொல்லனா அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கணும். ஈசான் மலிங்கா அட்லீஸ்ட் வந்து என்னன்னா ஒரு ஸ்லோ கட்டர்ஸ் அவர்கிட்ட இருக்கிற பெரிய எஃபெக்டிவ் இது வந்து என்னன்னா அந்த ஸ்லோவர் கட்டர்ஸ் தான். இல்ல ஐ ஃபீல் என்கேஆரோட வச்சு ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. பட் செகண்ட் ஓவர் என்கேஆர் கொடுத்தது தான் வந்துட்டு வாஸ் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் a bit too much அந்த பவர் பிளேல. சோ அதுதான் that is what I felt too much. Maybe they would have tried Ashdubhe also முன்னாடியே. ஏன்னா கோலி அண்ட் சால்ட் will take some time for the spinners. அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ட்ரெடிஷனல்னால அந்த சான்சஸ் ஆர் தேர் டு கெட்டிங் அவுட் ஆல்சோ இருக்கு. ஏன்னா யூஸ்வலா வந்து ஒரு 5-6 balls எடுத்துப்பாங்க. ஒரு ரொட்டேட் பண்ணி இது பண்றதுதான் பாப்பாங்களே தவிர அந்த டைத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு அஷ்டூபே போயிருக்கணும். பட் இட் இஸ் அந்த சால்ட் அவுட் ஆனதுனால தேவ்தத் படிக்கல் வாஸ் அவர் தான் இன்னைக்கு பியூர் கேமே வந்து இன்னைக்கு வந்து படிக்கலோட கேம் தான். படிக்கல் பிளஸ் பவுலிங்ல வந்து ஜாக்கப் டஃபி. லிட்டரலா ஜாக்கப் டஃபி வந்து ஆன் இஸ் டே வாட் ஹி கேன் டூ த டேமேஜ் அப்படின்னு ஒர்த்து காமிச்சிட்டாரு. ஆக்சுவலா ஒர்த்து வர்மா ஒர்த்து அந்த மாதிரி ஆயிடுச்சு.
ஆமா. ஸோ ஐ திங்க் ஹோம் க்ரௌடுக்கு ஆர்சிபி இட் இஸ் அ பிக் பெரிய கிஃப்ட் டு த ஸ்டார்ட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். எக்ஸ்ப்ளோசிவா இருக்கும். இவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்களா லைக் சிஎஸ்கே அண்ட் மும்பை தட் ஹவ் டன் இந்த பாஸ்ட். இந்த வாட்டி வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு அது பார்க்கலாம். பட் நம்ம மேட்ச் ப்ரிவியூல வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம் தட் யார் ஜெயிப்பானு. அதுல வந்துட்டு எனக்கு 1 பாயிண்ட். ஸோ கோகுல் 1, பாலகிருஷ்ணன் 0, கணேஷ் 0 அப்படின்னு பாயிண்ட் இருக்கு. ஸோ வில் கண்டினியூ திஸ் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். எண்ட்ல வந்துட்டு வில் சி வேர் வி ஆல் ஸ்டாண்ட் இன் ஆர் ப்ரெடிக்ஷன். ஸோ சரி, ஒன் மோர் திங், மும்பை வெஸ் கேகேஆர் நாங்க பண்ணிட்டோம் ப்ரிவியூ வி ஹவ் டன். ப்ளீஸ் வாட்ச் அவுட் மும்பை வெஸ் கேகேஆர் ப்ரிவியூ ஆல்சோ வியூவர்ஸ். சோ நீ யாருக்கு இது பண்ற ப்ரெடிக்ஷன் யாரு? நான் வந்துட்டு மும்பை கேகேஆர் it is tough because starting வந்துட்டு it's always tough to predict, but I'll try to be as clear as possible. I feel Mumbai வந்துட்டு will they have a very very strong team. ஆக்ஷன் குள்ள போனதுல இருந்து and coming out of the auction அவங்களுக்கு இருந்த ஒரு small purse வந்துட்டு they got ஒரு summer player. So I feel Mumbai will be 60% and KKR 40%, but I've chosen, I think that Mumbai will win that game. So 3 பேருமே மும்பை செலக்ட் பண்ணிருக்கோம். ஆனா மும்பை வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு பல வருஷம் 14 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஒரே ஒரு காரணத்துல தோத்தா உண்டே தவிர அந்த மத்தபடி ஃபைன். சோ வி ஆல் அண்ட் ஒன் மோர் திங், ஆர்சிபி ஹோம் மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து பெரிய பூஸ்ட் தான். போன வாட்டி நீங்க அவேல ஜெயிச்சீங்க, இந்த வாட்டி வந்து ஹோம்ல ஜெயிச்சிருக்கீங்க. சோ இட் இஸ் a very good sign. நான் இந்த நம்ம ப்ரிவியூ ரொம்ப இந்த early stagesல நம்ம இந்த ஐபிஎல் பத்தி பேசும்போது நான் சொல்லியிருந்தேன் தட் சின்னசுவாமியில ஆடாதது ஒரு கிரவுடுக்கு வந்துட்டு எப்பவுமே கிரவுட் சின்னசுவாமியில வந்துட்டு will always that is one of the best crowds ஹோம் டீமுக்கு சப்போர்ட் பண்ற கிரவுட்ஸ். அது கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்டிங் தான். பட் we have 5 or 6 கேம்ஸ் வந்து சின்னசுவாமியில ஆடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போதுட்டு இந்த மாதிரி ஒரு கிரவுடு அண்ட் ஃபர்ஸ்ட் கேமுக்கு வந்து இவ்வளவு பெரிய இது பண்ணது வந்து it was a big thing, big achievement by the team. And I think 14th victory on the trot நினைக்கிறேன்ல from last year. I think 13 இதுக்கு முன்னாடி 13, இப்போ வந்து 14th victory. So it was a great game. Finally we'll touch on Virat Kohli's batting. நம்ம வந்து I think நான் initial thoughtsல வந்துட்டு நான் சொல்லிருந்தேன் இந்த ரன் சேசஸ் வந்துட்டு he's the highest number of runs in IPL run chasingல. ஸோ அப்படி இருக்கும்போது he doesn't look like he is ஒரு 30s late 30sல இருக்கிற ஒரு பிளேயர்ன்ற வந்து இல்ல he has. and அவர் வந்து அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருந்தாரு is because இந்த மாதிரி ஒரு பிரேக் வந்துட்டு இந்த பாஸ்ட் வந்து 15-16 இயர்ஸா ஆடிட்டு இருக்கும்போது ஒரு பர்ன் அவுட் ரேஞ்சில் போயிட்டு இருந்தாரு which shows in performance on the field. But because now he has that extra time, having been such a disciplined player in fitness, இந்த மாதிரி வந்துட்டு because he has more time வந்துட்டு அந்த burn out இல்லாம he is able to now show it in performance in the run chases. He is the chase king. So it's great innings by Virat Kohli, great game for RCB today. கோலி பத்தி தான் நீ சொன்னல, அவர் என்ஜாய் பண்றாரு. ஆக்சுவலா வந்து இஸ் என்ஜாயிங். அந்த அவர் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ளையிங் இஸ் கொடுத்து இது பண்ணதெல்லாம் கூட சூப்பரா இருந்தது. பட் இன்னைக்கு ஹைலைட் ஆஃப் த இதே வந்து என்னன்னா அந்த ஒரு ஃபிளிக் ஷாட் அடிச்சா இருப்பார். தட் வாஸ் வேற லெவல். கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஷாட். ஸோ இஸ் இன் வெரி குட் ஃபார்ம். ஈவன் அந்த ஒரு இன்டென்ட் வாஸ் தேர். ஸோ குட் டு see that கிங்னு காமிக்கிறார். So great game for RCB today. We'll come back with more IPL related content. Please keep following us. Please like, share, subscribe to Beyond Boundaries Cricket. Thank you so much everyone.